ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ரெசிபி பண்ண போகிறேன். பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல பொட்டேட்டோ ஒரு 5-6 பொட்டேட்டோ எடுத்து அதை பாயில் பண்ணி மேஷ் பண்ணிவிட்டு அது கூட பொடியாக நறுக்கின 2 ஆனியன் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 2 ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாவே போதும்னா நீங்கள் அதோட விட்டுறலாம். அப்புறம் கொத்தமல்லி தலைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான க்ரீன் சட்னியை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதை எப்படி பண்ணேன்னு மட்டும் சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூனு தயிர் இதெல்லாம் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு, நான் வந்து வீட் ப்ரெட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீட் ப்ரெட்டை எடுத்து அது ஒரு சைடில் நல்லா அப்ளை பண்ணிடணும் க்ரீன் சட்னியை. இன்னொரு ப்ரெட் எடுத்து அதுலேயும் ஒரு சைடு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணி தவாவில் நல்லா ஹீட் ஆனோடனே பட்டரோ நெய்யோ போட்டு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாண்ட்விச்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து நான் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐட்டமும் நான் இதில் சேர்க்கலை. எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா நீங்கள் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப பொட்டேட்டோவும் ஹெல்த்தியானது, வீட் ப்ரெட்டும் ஹெல்த்தியானது. பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ பிரெட் அண்ட் வெஜ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.